ஆமி அண்ணியோடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்றைக்கி வந்து ஜிம்மினோட மாஃபியா எஃப்எஃப் அடிக்டட் டு எபிசோட் 13 எனக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்ப்பா. நான் சொல்லிட்டேன். தென் வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஜிம்மின் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடும்போது அவரோட ஃபிங்கர்ஸ்லாம் உங்களோட பாடியை டச் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பாடி ரொம்ப ஷிவர் ஆகுது. அதை நல்லாவே அவர் பார்க்குறாரு அண்ட் அதை ஃபீலும் பண்ணுறாரு. தென் அவரோட கை உங்கள் மேலே படாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் கேட்குறாரு, ஒயன் அவ்வளோதானா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னு நீங்கள் இருக்கு ஜிம்மின், என்னம்மா சொல்லு. மார்னிங் கிஸ் எனக்கு, பாப்பாக்கு. ஒயன் என்னடி சொல்கிற? உன் காதில் கரெக்டாக தான் விழுந்திருக்கு ஜமீன். எனக்கும் பாப்பாக்கும் மார்னிங் கிஸ் எங்க? அப்படின்னு ஜிம்மின் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் ஜிம்மின் கிட்ட, சாரி ஜிம்மின், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, பட் என்னால் பாஸ்ட்டை மறக்க முடியல. இப்போ கூட மிரரை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் உன் லைஃப்பில் நடந்த ஒரு கனவு, மறந்துடு ஒயன் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன் ஜமீன். நான் மறக்க ட்ரை பண்ணுறேன். இனிமேல் உன்கிட்ட நான் நல்லா பழகிறேன். நீ ஃபீல் பண்ணி ட்ரிங்க்லாம் பண்ணாத ப்ளீஸ். சாரி ஒயன், ஏதோ தெரியாமல் நேற்று. சாரிடி. இல்லை இல்லை இல்லை, நான் தான் சாரி கேட்கணும். இல்லை, நீ என்ன தப்பு பண்ணடி நீ சாரி கேட்கறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உன்னை சேஞ்ச் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண பார், புரியுதா? ஏன்னா டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டால் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. இல்லை ஜிமின், நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் சேஞ்ச் பண்ணல. ஐம் ஓகே. இல்லடி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் போதே நான் பார்த்தேன். சாரி ஜிமின், நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஜிமின். இங்கே பாரு ஒயன், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. உன்னோட லைஃப் பாப்பாவோட லைஃப். ஸோ நீ உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாது. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்களும் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் கீழே 2 பேருமே சாப்பிட போகிறீங்க. ஸோ சாப்பிட்டுட்டு டேஸ் உங்களுக்கு இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஜிம்மின் கிட்ட, ஜிம்மின் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது நியூ ஃபிலிம் பார்க்கலாமா? ஓகேடி, ஈவினிங் பார்க்கலாம், நான் எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் ஜிம்மின், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா? இல்லடி, நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னையும் பாப்பாவையும். இந்த லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். இனி அது மாதிரி பண்ணக்கூடாது. என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி க்ரியேட் ஆயிடுச்சுல்ல. எப்படி சுற்றிட்டு இருந்தேன்னு வயிற்றில் இருக்க ஒரு சின்ன செல்லக்குட்டி, டாடி இதெல்லாம் தப்பு, ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டா. நானும் என்னோடய பிரின்சஸ் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இல்லைனா பிரின்சஸ் வெளியே வந்து என்னை அடிப்பா. அம்மா தானே பிரின்சஸ், டேடியை அடிப்பீங்க தானே? நீங்கள் ஒன்றே உங்கள் பெல்லி பார்த்துட்டு, நோ டேடியெலாம் அடிக்கக்கூடாதுமா, டேடி ரொம்ப ஸ்வீட் காய், ரொம்ப லவ்வபிளான பர்சன். அவருக்கு அப்பப்போ லைட்டாக கோவம், அவ்வளோதான். மற்றபடி உன் டேடி நினச்சி நீ நிறைய ப்ரைட் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ. ஏன்னா உங்கள் டேட் உனக்காக ஒரு லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணியிருக்காரு, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிமின், ஓகே, டேடி அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, உங்கள் அம்மா உங்ககிட்ட இப்பயே போய் சொல்ல ஆரம்பிக்கிறா.
பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு இப்படியே சிரிச்சிட்டு போகுது டேஸு, அந்த ஹார்ஸ் அப்படியே போகுது. தென் மூவி பார்க்கும்போதும் ஜிம்மினோட செஸ்ஸில் வந்து ஜிம்மின் உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்கள் மூவி பார்த்துட்டே இருக்கும் போதும் திடீர்னு ஜிம்மினோட ஃபேஸை வந்து க்ளோஸில் பார்க்கும்போது லைட்டில் ஆஃப் பண்ணியிருக்கல, அந்த மூவியோட பிரைட்னஸில் ஜிம்மினோட ஃபேஸ், ஜிம்மின் ரொம்ப சின்சியராக பார்த்துட்ருக்காரு, ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்காரு அந்த ஃபிலிமை. அப்போது ஒரு ஃபேஸ் அந்த பழைய டைமில் ஜிம்மின் உங்கள் மேலே கோவப்படும் போதும் லைக் அதே மாதிரி தான் திடீர்னு உங்களுக்கு அது மாதிரி தெரியணும்னையும் நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. தண்ணி தண்ணி அப்படின்னு ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறீங்க. ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றும் இல்லை, ப்ரீத் ஒழுங்காக பண்ணு, ஒன்றும் இல்லை, ப்ரீத் ஒழுங்காக பண்ணுடி, ஒன்றும் இல்லைடி அப்படின்றாரு. நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ஜிம்மின் டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு டாக்டர் கால் பண்ணுறாரு. டாக்டர் ஒன்றும் இல்லை, டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சுருங்க அப்படின்னு டக்குன்னு ஜிம்மின் டேப்லெட் போட்டு உங்களை படுக்க வச்சுறாரு. அப்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது ஜிம்மின் உங்கள் தலையை தடவி யோசிக்கிறாரு. இப்போது வயனுக்கு இப்படி ஆச்சுன்னா அதுக்கு ரீசன் நான் தான். அவன் என்ன பார்த்து தான் பயந்தா, என்ன சார்ன்னு சொன்னான். அச்சோ, டாக்டர் அதுக்கு தான் கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னார். அவள் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. தென் நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிப்பு வருது. நீங்கள் முழிச்ச பிறகு நார்மலாக தான் ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லைல்ல, ஏண்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற, என்னை பார்த்து தானே பயந்த. சாரி ஜிம்மின், டக்குன்னு உன் ஃபேஸ் கிட்ட பார்த்தோன்னையும் எனக்கு பழைய ஜிம்மின் மாதிரி தெரிஞ்சது. தப்பு தான் இப்படி சொல்கிறதுக்கு. சாரி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை ஜிம்மின், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தெரியும்டி, அவ்வளோ பண்ணியிருக்கேன்ல உன்னை நான். சாரின்னு ஒரு வார்த்தை கேட்க முடியும், சாரின்னு ஒரு வார்த்தை எல்லாம் முடிச்சிருமான்னு தெரியலடி. பட் ஐ மிஸ் யூ. நிறைய மிஸ் பண்ணிட்டேன் உன் லவ்வெல்லாம் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போது வயன் வந்து அப்பெல்லாம் இல்லையே, நானும் பாப்பாவும் நிறைய லவ் உங்களுக்கு தருவோமே, யார் சொன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபேஸை வந்து ஹோல்ட் பண்ணி, ஜிம்மின் நீ மட்டும் அழுகக்கூடாது சரியா, ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மின். நீ வேணா உன் பிரின்சஸ் கிட்ட கேள, நீ ஸ்டொமக்கில் கை வையேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினோட கை எடுத்து வைக்கிறீங்க. கேளு ஜிம்மின். அப்போ ஜிம்மின் கேட்குறாரு, பிரின்சஸ் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமாம்மா அப்படின்னும் பாப்பா மூவ் ஆகுது. அதை பார்த்து ஜிம்மினுக்கு செம்ம அப்படியே டியர்ஸ், ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். ஏன் பாப்பா மூவ் பண்ணுறாடி, எனக்கு ஃபீல் ஆகுதுடி. நீ அபார்ஷன் பண்ணிவிட சொல்லும் போதும் நான் டெய்லி பாப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா ரொம்ப நல்லவர்மா, அப்பாவை பார்த்து பயப்படாத, நான் உன்னை சேவ் பண்ணுறேன், அப்பா உன்னையும் என்னையும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு. இப்போ அது நடந்துருச்சுல்ல ஜிம்மின், நீ எனக்கும் பாப்பாக்கும் கிடைச்சிட்டல்ல, நான் உனக்கு அவ்வளோ லவ்லாம் கொடுக்கலடி, ஆனால் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்க, இந்த வேர்ல்ட்லேயே என்னை இவ்வளோ லவ் பண்ண முடியுமான்னு, என்னெல்லாம் லவ் பண்ண முடியுமா அப்படின்னு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு இருந்திருக்கு. பட் அதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் இருக்குடி, என்னன்னு தெரியுமா, யூ. ஒயன் 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 எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒயன் ஒன்று, ஐ லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பத்தியா
உங்கள் அப்பாவுக்கு இப்போதான் என் மேலே லவ் ரொம்ப ஓவராக வருது. அது கூட உன்னை வச்சு தான் இந்த லவ். இல்லைன்னா நீ லவ் கூட பண்ணியிருக்க மாட்டல்லடா ஜிமின். என்னடி இப்படி சொல்லிட்ட? நீ என்னை அடிக்காதடா. சும்மா என்னை எப்படி தான் மயக்கனியோ தெரியல, ஜிம்மின் 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 மாதிரி பைத்தியமாக்கி வச்சிட்ட. இந்த அப்பாவி மூஞ்சி வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டடா நீ. எனக்கு அப்பாவி மூஞ்சா? இப்போ முதல் இல்லை. முதல்ல ஜிம்மின் உன் ஃபேஸை பார்த்தாலே பயமாகவும் இருக்கும். அண்ட் சேம் டைம்ப்பா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அப்படி இருக்கும்டா சத்தியமாடா. அடி பாவி, அவ்வளோ நான் டார்ச்சர் பண்ணும் போதும் நீ என்னை சைட் அடிச்சிட்டு இருந்தியா? இல்லை சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் மூக்கு மொழியாக அழகாக இருப்ப என் கண்ணுக்கு. ஆனால் உண்மையிலே நீ அழகுடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜிமின் சொல்கிறாரு, ஏய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. அது இல்லடி, பேபியை வெல்கம் பண்ணுற மாதிரி பேபி ஷவர் செரமனி வைக்கலான்னு இருக்கேன். உங்ககிட்ட இதை கேட்டுட்டு வைக்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி நீ சொல்கிறது தானே கேட்க போகிறேன். உண்மையாவா? நான் சொல்கிறது தான் கேட்க போறியா? ஆமாடி, நீ சொல்கிறது தான் கேட்க போகிறேன். உன்னை நம்ப முடியாதேடா. நான் நம்ப முடியாதே. என்னடி இப்படி சொல்லிட்ட? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படியா? சரி, என்னை லிஃப்ட் பண்ணிவிட்டு கிச்சன் வரையும் போயிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு, ஜூஸ் குடித்த பிறகு மறுபடியும் லிஃப்ட் பண்ணிட்டு மாடிப்படி ஏறி மறுபடியும் ரூமில் எடுத்துகிட்டு வந்து விடணும். தூக்குடா. இப்போ வர சாப்பிட்டு நல்லா கொழுன்னு இருக்கு, என்னை தூக்குன்னு வேற சொல்கிறேன். தூக்குடா, நீ தானே சொன்ன எதாக இருந்தாலும் செய்கிறேன்னு. சரி தூக்குறேன் அப்படி சொல்லிட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே கிச்சன் கூப்பிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுத்து நீங்களும் குடிச்சிட்டு தென் அகெயின் உங்கள் ரூம்க்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்குடா ஃபங்க்ஷன்லாம் வேண்டாமே, இல்லை என் பிரின்சஸை வெல்கம் பண்ண தேவையா, சின்னதா லைட்டா, ஓகே ப்ளீஸ் டி, வேணாம் மட்டும் சொல்லிடாதடி. ஆஸ் அ ஃபாதரா எனக்கும் இந்த ஆசைலாம் இருக்க தேவையில்லையா? பட் கைக்கிட்டலாம் நான் எப்பயே சொல்லிட்டேன். அவன் கிளம்பிட்டான். எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு சொல்லிடுறது இன்ஃபர்மேஷன் மட்டும். அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறதுன்னா, நீ சொன்னாதான் எல்லாம். சே அப்படின்னு ஜிமின், என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ சொல்லாமல் நான் ஏதாவது செய்வேன்னா? பாப்பாவை வெல்கம் பண்ண மட்டும் தானேடி. சரி பண்ணு. ஜமீன் அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக வருவாங்கடி. ஓகேடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போடிங்க. அந்த டேவும் வருது. ஸோ அந்த டே அன்றைக்கி அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு. ஜிமின் உங்களை ரூம்லேருந்து உங்களுக்கு அழகான ட்ரெஸ், ஒரு நீங்களும் பிரின்சஸ் மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ், தென் உங்களோட ஹைஸ் அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் உங்களை கூட்டிகிட்டு வரார் கீழே ஹாலுக்கு. ஸோ அந்த பார்ட்டி ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே பிரின்சஸ்க்கு ஏற்ற மாதிரியே கிராண்டாக பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்தோன்னையும் என்னடா கம்மியாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிராண்ட் எதுக்குடா? உன் வயிற்றில் இருக்கிறது என்னோடய ஃப்யூச்சர் பிரின்சஸ், அவளுக்கு இவ்வளோ சிம்பிளாவா? சும்மா உன்னை ஏமாத்ததுக்கு சொன்னேன். அது மாதிரி வாடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு.
அண்ட் அங்கே எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப ப்ளஸ் பண்ணுறது, அந்த மொமெண்ட் ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குது. ஜிமின் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்து உட்கார வைக்கிறாரு. உட்காரடி, ரொம்ப நேரம் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ உங்கள் வெளி மேலே வயிற்று வச்சு வச்சு பாப்பா மூவதை பார்த்து பார்த்து ஹாப்பியாக இருப்பார். நீங்கள் இதெல்லாம் பார்த்து சிரிப்பீங்க. போதும்டா நீயும் பொண்ணும் ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது அந்த மூமெண்ட்டில் எல்லாரும் ரொம்ப உங்களை, பிகாஸ் ஜிமின் இப்படிப்பட்டவனே கிடையாது, ஜிமின் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சரி, ஜிமின் லைஃபே சேஞ்ச் பண்ணிட்டாவாயின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி டே ரொம்ப அழகாக போகுது அண்ட் முடியுது. நீங்களும் ரூம் போயிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, இதெல்லாம் நடக்குமான்னு நான் சத்தியமாக நினச்சது இல்லை ஜிமின். ஜஸ்ட் நீ ஒரு ஃபாதராக நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இது விஷயம் தெரிஞ்சு கூட சரி ஏதோ இவ்வளோ நாள் அபார்ட் பண்ணலை, எப்படி இருக்கட்டும் அப்படின்னு தான் நீ விட்டுருவ. அப்போ கூட நீ கொஞ்சம் என்கிட்ட கோல்டாக தான் நடந்துப்ப அப்பப்போ, அப்படி தான்டா நினச்சேன். பட் இவ்வளோ மாறுவேன் நான் நினச்சே பார்க்கல. எப்பயுமே உன் வாயிலேருந்தே என்னை டாயின்னு தான் சொல்வேன் ஜிமின். பட் உனக்கு ஞாபகம் இருக்கா, கை என்னை கிஸ் பண்ண வரும்போதோ நீ என்ன ஒய்ஃப் சொன்ன அந்த மொமெண்ட், கை எனக்கு அடித்தது கூட வலிக்கலை. இவ்வளோ நாள் நீ டாய் சொன்ன பெயின்க்கெல்லாம் நீயே மெடிசன் தந்த மாதிரி இருந்துச்சு ஜிமின். ஒயன் வேணாண்டி, அழுகாதடி, ப்ளீஸ் இங்கே பாருங்க. சாரிடி, நீ என்னோட ஒய்ஃப் டி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீ வேணா நான் அடியேன், டே சும்மா அடியேன். ஃபஸ்ட்டு அந்த வேர்டை மறக்கிறியா? எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே கிடப்ப போல். இரு, உன் பொண்ணு வெளியே வந்து உன்னை அடிக்கும்ல, அப்போ நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் அந்த மொமெண்ட்டை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது ஜிமின் உங்கள் ஃபிங்கர்ஸில் இப்படி விளையாடிக்கிட்டே சும்மா ஃபிங்கர்ஸ் அப்படி நோண்டிகிட்டே, ஒயன் எனக்கு எவ்வளோ ப்ரைடாக இருக்குது தெரியுமாடி. இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்தேன் எல்லாரும் ஜிமின் டேடி ஆகிட்டான் அப்படி இப்படி சொல்லும் போதும், மாஃபியா நம்பர் 1 சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ப்ரைடு இருந்தது இல்லடி. பட் நீ எனக்கு எவ்வளோ பெரிய ப்ரைடை தந்திருக்க. நான் டேடி ஆகிட்டேன். ஓ மை காட், தேங்க்ஸ் டி. நான் உனக்கு நிறைய ஹர்ட் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்க. பட் ஜிமின் இப்போ நீ எனக்கு லவ் தானடா தர. ஆமாடி, இருந்தாலும் ஃபஸ்ட்டு உன்னை கஷ்டப்படுத்திருக்கல. ஆமாடா, அப்படி பண்ணிருக்கக்கூடாது. சரி போய் தோப்புக்கண்ணு போடு போ. ஏய் என்னடி, போடா போய் போடு, நான் நிறைய பண்ணியிருக்கல, போ நான் கவுண்ட் பண்ணுறேன். இப்போ போறியா இல்லையா? சரி போகிறேன். 1, நல்லா உட்காருடா, ஆஃபாலாம் கொஞ்சம் ஏமாத்தாத, ஃபுல்லாக உட்காரு. 2, பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய மாஃபியா முன்னாடி. சிரிடி, நல்லா சிரி, சந்தோஷமா? ஐயோ என் கால் வலிக்குதுடி, போதும்டி. 52 52வா, எப்போதும் முடிச்சிட. இல்லைடா, ஒரு 1000 எண்ணலான்னு இருக்கேன். அடி பாவி அப்படி சொல்லிட்டு உங்களை தொடர்த்த வர நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமின் என்னால் ஓட முடியலடா, வேணாண்டா அப்படி சொல்லிட்டு. இப்படி தான் நீங்கள் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கீங்க, உங்கள் டேஸ் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஓகேடா ஆமி, நான் இன்னைக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறேன். ஆமி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடா, பபாய்.